பருப்பு சாதம் செஞ்சிட்ருக்கிறேன். அவரை பருப்பும் பச்சரிசியும் போட்டு பருப்பு சாதம். இந்த பக்கம் தாளிச்சிட்ருக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை தழை, கொஞ்சம் கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் சேர்த்தி போட்டிருக்கிறேன். இனிமேல் இதை எடுத்து இந்த பக்கம் கொட்டிக்கலாம். அவ்வளோதான், எடுத்து கொட்டியாச்சு. இனிமேல் கிளறி உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துட்டு சாப்பிட வேண்டியதான். கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம். நான் கடலெண்ணெய் தான் விடுவேன். கொஞ்சம் கடலெண்ணெயும் விட்டுட்டேன். இப்போ ஒரு கிளறிக்கலாம். இந்த கரண்டி ரொம்ப நாளாக தேடினேன், வாங்கலான்னு. அப்புறம் தான் ஒரு கடையில் கிடச்சிது. அப்புறம் வாங்கிட்டு வந்தேன். இது நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது ஒரு தாத்தா, எங்கள் பங்காளி வீட்டு தாத்தா செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க தொட்டியில் தான், இதுவும் தொட்டி தான், தொட்டியில் பண்ணி கொடுப்பாங்க. அது ஆப்பை அப்படிம்பாங்க. இது அழகாக இருந்துச்சுன்னு வாங்கிட்டு வந்தேன். இது ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். எவ்வளோ நல்லா வருது. இந்த மாதிரி கரண்டிலாம் இப்போ யாரும் நிறையா யூஸ் பண்ணுறதே இல்லை. எவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் இந்த சாப்பாடு புது மண் சட்டியில் அந்த தீ மிதிக்கும் போதெல்லாம் செய்வாங்க எங்கள் கிராமத்தில். சூப்பராக இருக்கும். அதை இலையில போட்டு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா கிட்ட கேட்பேன். அது அந்த குண்டு இறங்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சாப்பாடு செய்யலாம், அந்த சாப்பாடு செய்யலாம். இது அவரை பருப்புன்னு சொல்லக்கூட தெரியாது சின்ன வயசில். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதோ இப்போ செஞ்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது.